அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகள் விண்வெளி தொழில்நுட்பத்திலே 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏவுகணைகளை குறிப்பாக ரொக்கெட்களை தயாரிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற சூழலிலே இந்தியா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிப்பாக 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உலகத்தின் முதலாவது ராக்கெட்டை கடந்த வியாழக்கிழமை விண்ணில் ஏவி வெற்றிகரமாக ஏவி சாதனை படைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விண்ணில் இந்த ஏவுகணையை செலுத்தியதிலே முக்கிய பங்கை அதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை தமிழர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். அது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். புதிதாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். சென்னை IIT நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக 2018ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அக்னிகுல் காஸ்மோஸ் என்கின்ற இந்த திட்டத்தினுடைய நிறுவனம் 2018ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது. அவர்களால் இந்த அக்னிபால் என்கின்ற இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உலகின் முதலாவது ராக்கெட் இயந்திரம் பொருத்தப்பட்ட ராக்கெட்டை கடந்த வியாழக்கிழமை காலை 7:15 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏவி சாதனை படைத்திருக்கின்றார்கள். உலகத்தில் மிக வளர்ச்சியடைந்த நாடுகள், குறிப்பாக விண்வெளி துறையிலே அதிக வளர்ச்சி கண்டிருக்கின்ற பல்வேறு நாடுகள் இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை ராக்கெட் இயந்திர தயாரிப்பிலே பயன்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு இன்று வரை அதில் வெற்றி காணாத சூழ்நிலையிலே 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராக்கெட் இயந்திரத்தை தயாரித்தது மட்டுமல்லாமல் அதனை வெற்றிகரமாக விண்ணிலே ஏவி சாதனை படைத்திருக்கின்றார்கள். ஏரோஸ்பேஸ் பொறியியல் துறை பேராசிரியரும் இந்த அக்னிபால் திட்டத்தினுடைய ஆலோசகரமாக இருந்த சக்கரவர்த்தி இது குறித்து குறிப்பிடுகையில் அவர் குறிப்பிடுகிறார் என்னென்று சொன்னால், ஏற்கனவே 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராக்கெட் இயந்திரங்களை பல்வேறு நாடுகள் தயாரித்திருந்தாலும் கூட அவை ஒரு பாகங்களாக தயாரிக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்படும் போது அவை இரும்பினாலே ஒட்டப்பட வேண்டும். அவ்வாறு இரும்பினாலே ஒட்டப்படுகின்ற போது அதாவது வெல்டிங் பண்ணப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு வெல்டிங் பண்ணப்படுகின்ற போது அந்த இயந்திரத்தினுடைய ஆற்றல் அல்லது அதனுடைய சக்தி குறைந்து போகும். ஏனென்று சொன்னால் அந்த இயந்திரத்தினுடைய நிறை அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்தியாவிலே குறிப்பாக அக்னிபால் அக்னிபால் இந்த ஏவுகணையிலே அந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற முழுக்க 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரம் ஒட்ட வைக்கும் தேவையற்றது என்று சொல்லியும் அது பாகங்களாக தயாரிக்கப்பட்டு முழுக்க இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் அதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இந்த இயந்திரம் குறிப்பாக ராக்கெட் இயந்திரங்களிலே திட எரிபொருள் எரிபொருள் பயன்படுத்தப்படுகின்ற சூழலிலே இந்த இயந்திரத்திலே திரவ ஆக்சிஜனும் மண்ணெண்ணையும் பயன்படுத்தி தான் இந்த ராக்கெட் இயந்திரம் இயங்குகின்றது. குறிப்பாக சுமார் 300 கிலோ எடையுடைய ஒரு செயற்கைக்கோளை தாங்கியபடி 700 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது என்று அதனுடைய உத்தேச எல்லை, அதாவது பயணிக்கக்கூடிய எல்லையை அவர்கள் கணித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த கண்டுபிடிப்பு இந்த சாதனை இந்த வெற்றிகரமாக அது விண்ணில் சோதனை செய்யப்பட்டு அது வெற்றியளித்திருக்கின்ற விடயம் பல்வேறு மட்டங்களில் மிக இந்தியாவினுடைய தொழில்துறை, இந்தியாவினுடைய தொழில்நுட்ப ஆற்றல் மேலும் அதிகரித்திருப்பதை காட்டுவதாக குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இந்த இயந்திரத்தை பெரிய அளவிலே தயாரிக்க முடியுமா அல்லது அவற்றை தயாரிப்பதற்கு எவ்வாறான வளங்கள் தேவை என்பதனை குறித்தெல்லாம் இதன் தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய மேம்படுத்தப்பட்ட இன்னொரு வகை அடுத்த சில மாதங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சக்கரவர்த்தி பேராசிரியர் சக்கரவர்த்தி இதனுடைய ஆலோசகராக இருந்திருக்கின்றார். அவர் ஒரு தமிழர். அவருடைய தலைமையிலே அக்னிபால் என்கின்ற இந்த
முழுக்க முழுக்க 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இயந்திரத்தை கொண்டிருக்கின்ற இந்த அக்னிபால் என்கின்ற ஏவுகணை விண்ணிலே செலுத்தி அது வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கை அடைந்திருப்பது மிகப்பெரிய சாதனையை மற்றும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையை பெற்று தந்திருக்கின்றது. குறிப்பாக விண்வெளி தொழில்நுட்பத் துறையிலே உச்ச அளவிலே வளர்ந்திருப்பதாக கூறுகின்ற நாடுகளால் கூட சாதிக்க முடியாத ஒரு சாதனையை IIT சென்னையினுடைய IIT சாதித்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம். ஏற்கனவே அவர்கள் துபாய் மற்றும் அமெரிக்கா, சீனா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்றும் அது ஆய்வு கட்டத்திலே இருக்கின்ற ஃப்ளையிங் டாக்ஸி திட்டத்தை சென்னை IIT வெற்றிகரமாக செய்து அதை மிக குறுகிய காலத்திலே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விடுவதற்கு இருக்கின்ற சூழலிலே தற்போது மேலும் ஒரு சாதனையாக இது நிகழ்ந்திருக்கின்றது. இது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.